வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஐபிஎல்லில் 47வது மேட்சான ஆர்ஆர் vs ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. அது போக நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஸ்மால் லீக் டீம் 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. அண்ட் இன்றைக்கி மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் தமிழ்லே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அண்ட் பவுண்டரி லைன் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் லெக் சைடை பொறுத்த வரைக்கும் 67 மீட்டர் 63 மீட்டர், ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 73 மீட்டர். ஸோ ஓரளவுக்கு சின்ன பிச் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து பிச்சு நம்பர் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பிச்சில் வந்து ஒரு சராசரியான இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 185 சொல்கிறாங்க. அதே போல் தான் இந்த சீரீஸில், அதாவது இந்த 2025 ஐபிஎல்லில் அவங்க சொன்னது போல் ஒரு 170 to 180 இந்த மாதிரி வந்து ஸ்கோர் வந்து கரெக்டாகவே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ பிச்சு ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக நடந்த மேட்சஸோட எண்ணிக்கை பாருங்கள். மொத்தம் வந்து 2 மேட்ச் நடந்திருக்கு நமக்கு. ஆர்ஆர் vs ஆர்சிபி, இது வந்து டே மேட்ச் 3:30 மணிக்கு நடந்தது. லக்னோ vs ஆர்ஆர் மேட்ச்சில் வந்து நைட்டு மேட்ச் தான் நடந்தது. அண்ட் இந்த மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டு. ஹை ஸ்கோர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 180, லோ ஸ்கோரே அப்படிங்கும்போது 173 தான் வந்து இதாகிருக்கு. இந்த பிச்சில் 2 மேட்ச் நடந்திருக்கு. 2மே ஆர்ஆர் வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து தோக்க தான் செஞ்சுருக்கிறாங்க, வின் பண்ணதே இல்லை. ஸ்கோர் வைஸாக பார்க்கும்போது 170 to 89 தான் 2 மேட்சுமே, அதாவது 4 இன்னிங்ஸுமே அந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸாக வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குஜராத்தை வந்து பிளேயர்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குஜராத் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் தான் வந்து ஓப்பனிங் ஆடுறாரு. சாய் சுதர்சன் அண்ட் சுக்மன் கில். சாய் சுதர்சன் வந்து இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகைன்ஸ்டாக மட்டும்தாங்க ஃபேண்டசியில் ஃப்ளாப்பான ரிசல்ட்டை கொடுத்தாரு. மீதி நடந்த 8க்கு 7 மேட்ச்லேயும் சாய் சுதர்சன் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. அது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி. நான் தான் சொல்லுவேன், சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, நம்ம குறையாமல் சாய் சுதர்சன் கிட்டேருந்து ஒரு 30 to 40 ரன் வந்து கணிசமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் எப்போதுமே சொல்கிறது. அதுதான் காரணம். அண்ட் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாய் சுதர்சன் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடி இருக்கிறாரு, செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடி இருக்கிறாரு. உங்களுடைய 90% டீமில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே போல் இந்த பர்டிகுலர் வெனியூலையும் சரி, ஆப்போனண்ட் டீமான ஆர்ஆர் கூடயும் சரி, சாய் சுதர்சனுடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் கூட 45 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு, இந்த வெனியூவில் 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நம்ம கணிசமாக இன்றைக்கி வந்து சாய்கிட்ட இருந்து ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சுக்மன் கில்லுமே நல்ல ஒரு ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த சீசனில் சுக்மன் கில் வந்து ஒரு 3 மேட்ச் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. ஆர்சிபி கூட சரி, ஆர்ஆர் கூட சரி, அண்ட் டிசி கூட சரி. மற்ற எல்லா மேட்சுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆடி இருக்கிறாரு. 4 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது 3 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது நல்லாவே ஆடிருக்காரு. பட் சுக்மன் கில் வந்து இந்த ஐபிஎல்லில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ்லையுமே சுக்மன் கில்லுக்கிட்ட இருந்து நம்ம ஒரு 30 to 40 ரன் எப்படி சாய் சுதர்சன் கிட்ட எதிர்பார்த்தோமோ அதே போல் எதிர்பார்க்கலாம். ஸோ சுக்மன் கில்லும் இந்த பர்டிகுலர் வெனியூலையும் சரி, ஆப்போனண்ட் டீம் கிட்டையும் சரி, ஆப்போனண்ட் டீம் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடி இருக்கிறாரு. 37 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. இந்த வெனியூலையும் ஒரு 28 ஆவரேஜ் வச்சுருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு வந்து சுக்மன் கில் கிட்ட ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் நம்ம வந்து கணிசமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜோஸ் பட்லர், அவருடைய ஃபேவரட் டீம் கூட ஆடுறாரு. பட்லரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நான் பட்லரை பார்க்குறது என்ன அப்படின்னா, பட்லர் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணார்னா உண்மையிலே நல்லா ஆடுவார். நான் வந்து இந்த ஐபிஎல் வந்து பட்லர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. 54 அடிச்சிருக்கிறாரு, ஆர்சிபி கூட 74 அடிச்சிருக்கிறாரு, டிசி கூட 97 ரன்னுமே அடிச்சிருக்கிறாரு. ஆனால்
ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவர் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா குறையாமல் நீங்கள் வந்து பட்லர்கிட்ட ஒரு 30+ ரன் வந்து ஷுவராக எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கூடலாம் விளாடும்போது 5 T20 விளாண்டாங்க. அதிலலாம் பட்லர் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வரும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆனார். அதுவே பேட்டிங் செகண்ட் வரும்போது நிறைய அவுட் ஆகிருக்கிறாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு செகண்ட் வந்தால் டக் அவுட்டில் போவார்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அவருடைய ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறது ஃபஸ்ட்டு பேட்டிங் தான். அண்ட் ஆப்போனண்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடினார், 36 ரன் ஸ்கோர் பண்ணார் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக. இந்த வெனியூவில் பட்லர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ஏன்னா 20 மேட்ச் ஆடி 38 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ பட்லர் வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நான் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ட் ரூதர்ஃபோர்டு ஒரு மிடில் ஆர்டர். பட்லர் அவுட் ஆனோடனே ரூதர்ஃபோர்டு வருவார். ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், செகண்ட் பேட்டிங் பண்ணும்போதுலாம் அவர் 4 மேட்ச்சில் 4மே வந்து ஒரு 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ரூதர்ஃபோர்டு. சைலண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜிடி இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து ரூதர்ஃபோர்டை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஜிடி அப்படின்னா நீங்கள் ரூதர்ஃபோர்டுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 10 டீம் போகிறீங்க அப்படின்னா ஜிடி இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா 7 டீம் வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ரூதர்ஃபோர்டு அவங்க டீமில். அதுவே பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா 10 டீம் போடுற நீங்கள் வந்து வெறும் 3 டீமில் மட்டுமே ரூதர்ஃபோர்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெனியூலையும் சரி ஆப்போனண்ட்டுக்கிட்டையும் சரி பெருசாக ஆடலை. ஆப்போனண்டான ஆர்ஆர் கிட்ட 4 மேட்ச்சில் வெறும் 34 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 11 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரூதர்ஃபோர்டு செகண்ட் பேட்டிங் வந்தால் மட்டும் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறாரு. ஏன் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்னே சொல்லலாம். பேட்டிங் கிடைச்சா கூட கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து இதை வச்சு மட்டும் சொல்லலை, இந்த ஐபிஎல்லை மட்டும் வச்சு நான் சொல்லலை, இதுக்கு முன்னாடி அவர் விளாண்ட டிஎன்பிஎல் எல்லாமே எடுத்து பாருங்கள். நம்ம டிஎன்பிஎல் கூட நம்ம டெய்லி வீடியோஸ் எல்லாமே போட்டோம், ஃபேண்டசி விளாண்டோம். ஸோ அப்போல்லாம் ஷாருக் கான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். அதே போல் ஆப்போனண்ட் டீம் ஆர்ஆர் கிட்ட சூப்பராக ஆடி இருக்கிறாரு. இந்த வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 14 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் இன்றைக்கி சாய் சுதர்சன் ஷாருக் கான் கிட்டேருந்து ஒரு 20 to 30 ரன்னுக்குள்ளே வந்து ஸ்கோர் வரும் அப்படின்னு நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். அடுத்தது ராகுல் தெவாத்தியா. ஸோ தெவாத்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனை முன்னாடி இறக்கி விட்ருவாங்க, ரஷித் கானையே முன்னாடி இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெவாத்தியாவை இறக்கி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி 7 ரன்னு தான் ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. அண்ட் ஆப்போனண்ட் டீம் கிட்ட ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு, 47 வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவுட் ஆகவே இல்லை அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் நீங்கள் திவாத்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் அவர் ஸ்கோர் பண்ணால் 15 to 20 ரன் தாங்க அடிக்க முடியும். அதுக்கு மேலே பெருசாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுலரை எடுத்தீங்கன்னா கூட நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வாஷிங்டன் சுந்தர் பெருசாக அவரை வந்து டீமில் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து ஏன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். அதிகபட்சம் வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 to 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். அதில் ஒரு விக்கெட் எடுப்பார். பேட்டிங் சரியாக வருவாரான்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது வருவாரா இல்லையான்னு. ஏன்னா நெக்ராஜி வந்து என்ன மாதிரி பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், திவாத்தியா, ரஷித் கானை இறக்கி விட்டதுக்கப்புறம் வாஷிங்டனை இறக்கி விடுவார். இல்லைனா ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே வாஷிங்டனை இறக்கி விட்றாரு. அதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு உள்ள வாஷிங்டன் சுந்தர் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆப்போனண்ட் டீம் கிட்ட வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, ஒரு 25 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ப்ளஸ் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஆர்ஆர் கூட 6 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு காரணம் புரியணும். ஏன்னா ஆர்ஆரில் வந்து பெருசாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடையாது. ஹெட்மயரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாய் சோலே, நிதிஷ் ராணா தான் இருக்கிறாங்க. போன வருஷம் அது கூட கிடையாது. அதனால் அவர் விக்கெட் பெருசாக எடுக்கல. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிற தப்பு இல்லை. அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடியது பவுலிங் ஆப்ஷன் சாய் கிஷோரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனில் அவர் வந்து ஒரே ஒரு மேட்ச் லக்னோ கூட மட்டும்தான் ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் மினிமம் வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட் அப்படிங்கும்போது 30 பாயிண்ட் ப்ளஸ் அவர் அவுட் ஆகிறது எல்லாமே போல்டு எல்பியாக இருந்தால் அது 38 பாயிண்ட்டாக மாறிடும். ப்ளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து 42 பாயிண்ட். எக்கனாமி ரன் ரேட்டில் 2 பாயிண்ட் வந்து 3-4 பாயிண்ட் வந்தால் கூட குறையாமல் 40+ போயிடுவார். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னு வைங்களேன், நீங்கள் சாய் கிஷோரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா
மினிமம் 1லேருந்து உங்களுக்கு 2 விக்கெட் கேரண்டியாக எடுப்பார். ஆனால் என்ன அப்படின்னா சாய் கிஷோருக்கு வந்து பெருசாக பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் பெரிய நான் பார்க்குற மைனஸாக இருக்குது. அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறையாவே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி சஞ்சு சாம்சன் வேறு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சாய் கிஷோர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான 1லேருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்போனன்ட் டீமுக்கிட்டையும் பாருங்கள், அவர் கிட்ட 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்துடுறாரு. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரஷித் கான் வந்து போன சீசனில் இல்லாதது போல் இந்த சீசன் பெருசாக இல்லை. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச் ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. எம்ஐ கூட, ஆர்சிபி கூட, எஸ்ஆர்ஹெச் கூட, அடுத்ததாக டிசி கூட. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 மேட்ச்சில் 4 மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுக்கிற மினிமம் 1 எடுக்கிறாரு, மேக்ஸிமம் 2. மீதி 4 மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல. பட் குறிப்பாக ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் பாலை வந்து அடிக்கணும்னு நினச்சி அடித்தாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். இப்போ டார்கெட் வந்து ஒரு 200+ வைக்கிறாங்க ஜிடி அப்படின்னா, ஆர்ஆர் வந்து அடிச்சு விளாடணும்னு நினைப்பாங்க. அப்போது அவர் பாலை அடிச்சு விளாடணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக மினிமம் 1லேருந்து 2 விக்கெட் எடுத்துருவார். ஆப்போனன்ட் டீம்கிட்டையும் பாருங்கள், 15 மேட்ச்சில் 18 விக்கெட். அப்போது சராசரியாக ஒரு மேட்ச்சுக்கு வந்து 1 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த வெனியூலையும் 4 மேட்ச்சில் 6 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால் 1லேருந்து 2 விக்கெட் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணால் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக நம்மளுடைய சிராஜ் பற்றி இந்த சீசனில் சொல்லவே வேணாம், நல்லா பவுலிங் பண்ணுறாரு. ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிள் பவுலிங் தான் அவர்கிட்ட இருந்து. அதுவும் நான் சொல்லுவேன், குறிப்பாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிராஜ் மாதிரியான பவுலர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா பவுலிங் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் தானே இந்த 3 விக்கெட்டு 4 விக்கெட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் செகண்டு பாருங்கள், 3 மேட்ச் வந்து செகண்டு பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் 3க்கு 3மே அந்த மேட்ச் வந்து மினிமம் 1 விக்கெட்டாக எடுத்துருவார். ஸோ அந்த காரணத்தினால சிராஜ் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணால் நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன் கண்டிப்பாக. அதுக்குன்னு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் அவரை நான் எடுக்காமல் போக மாட்டேன், எடுப்பேன். பட் இருந்தாலும் 10 டீம் போடுறோம் அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி வந்தால் ஒரு 6 டீமில் ட்ரை பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற மாதிரி வந்தால் ஒரு 4 டீமில் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். ஆப்போனன்ட் டீம் கூட ஆர்ஆர் கூட 12 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரு. அதே போல் இந்த வெனியூலையும் 4 மேட்ச்சில் 4 விக்கெட், ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் சிராஜ்கிட்டேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த டீம் ஸ்டாட்ஸை பார்க்கும்போது. ஸோ ஒரு 40 பாயிண்ட் உங்களுக்கு கேரண்டியாக இருக்குது. அடுத்து பிரசித் கிருஷ்ணா டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அந்த டீமுக்கு, ஜிடிக்கு. அண்ட் செகண்ட் பவுலிங் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏதோ இன்றைக்கி இந்த ஸ்டாட்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் மொதல் நாள் சொல்லும் போதும் அப்படி தான் சொன்னேன். அதே போல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த எம்ஐ கூட வந்து 2வது பேட்டிங் வரும்போது ட்ரை பண்ணாங்க, 2 விக்கெட் எடுத்து வின் பண்ணாங்க 1 சைடு. அதே போல் தான் ஆர்ஆர் கூடயும் கேகேஆர் கூடயும் பாருங்கள். ஸோ 2வது பேட்டிங்கில் பிரசித் கிருஷ்ணா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் கூட பஞ்சாப் கூட விக்கெட் எடுக்காமல் போயிருக்காரு. ஆனால் 2வது பவுலிங்னு வரும்போது பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுக்காமலே இருக்க மாட்டார், மினிமம் 1லேருந்து 2. அதே போல் ஆர்ஆர் கூட 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூவில் ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. குறைஞ்சது நீங்கள் 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் இன்றைக்கும் நீங்கள் பிரசித் கிருஷ்ணா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். இஷாந்த் சர்மா வந்து நம்ம பெருசாக நம்ப முடியாது. இப்போது சிராஜி, ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா வந்து அவங்களுடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இஷாந்த் சர்மாவால் பெருசாக பண்ண முடியாது. பட் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் 1 விக்கெட் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். மினிமம் 1, மேக்ஸிமமும் அதிகபட்சம் 1 தான் எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே ஓவர் பவுல் பண்ண மாட்டார். இந்த வெனியூலையும் பாருங்கள், 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆர்ஆர் கூட 13 மேட்ச்சில் தான் 13 விக்கெட் எடுத்திருக்கிறார். ஸோ 1க்கு 1 விக்கெட் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸ்டாட்ஸை பார்க்கும்போது. அடுத்ததான் நம்ம ஆர்ஆர் பிளேயர்ஸை பார்த்துடலாம். ஸோ ஜாய்ஸ்வலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் லாஸ்ட்டு 4 மேட்சாக பயங்கரமாக ஆடினார். ஒரு 5 மேட்ச் பெருசாக இல்லை, லாஸ்ட்டு 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்வலோட ஆட்டங்கிறது வெறித்தனமாக இருந்தது. 75, 51, 74, 49 சொல்லி பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. குறிப்பாக ஜாய்ஸ்வல் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஹெட்டுகளை பாருங்களேன், 6 மேட்ச்சில் 70 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஜிடி கூட சரியாக ஆடவே இல்லை. ஆனால் இந்த வெனியூவில் வந்து 43 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ வெனியூவை பார்க்குறவா இல்லை ஹெட்டை பார்க்கவா? இந்த வெனியூவில் நல்லா ஆடி இருக்கிறாரு, அப்போ நம்ம ஜாய்ஸ்வலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா? இல்லை ஆப்போனன்ட் டீம்கிட்ட கொஞ்சம் வீக்காக ஆடி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஜாய்ஸ்வல் வந்து ஒரு 20 to 30 ரன்னுக்குள்ளே அடிக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 ஓவரே சிராஜ் தான் பவுல் பண்ணுவார். கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து சிராஜ் நல்லாவே போடுவார்.
ஸோ கண்டிப்பாக மேபி அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சூரியவன்ஷி. ஸோ அவர் வந்து ஓப்பனிங் ஆடலாம், இல்லை சஞ்சு சாம்சன் வரல. நான் 2 பேரோட ஸ்டாட்ஸே நான் காட்டிடுறேன். ஸோ சூரியவன்ஷி நம்ம லாஸ்ட் மேட்ச்சே சொன்னோம். மொதல் மேட்ச் லக்னோக்கு அகேன்ஸ்டாக 34, ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 16. இந்த மாதிரி ரொம்ப ஹார்டு ஹிட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல யங் டேலண்டட் பிளேயர், நம்மளை விட சின்ன வயசு தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஃபஸ்ட்டு பாலில் இருந்தே அடித்து விளாண்டோம் அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து பெரிய ஸ்கோர் வந்து கொண்டு போக முடியாது. ஒரு நல்ல பாலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள 6 பாலை தட்டினா கூட பாலுக்கு பால் ரன் அடிச்சுட்டு ஒரு 10 பாலில் ஒரு 20 ரன் அடித்தாலும் நல்ல ஸ்கோர். நான் ஒரு பாலில் 6 அடிச்சுட்டு அடுத்த பாலே அவுட் ஆனால் அது வேல்யூ கிடையாது. ஸோ அந்த ரொம்ப அதிரடி வந்து மைனஸ் தான். ஸோ அதிகபட்சம் நீங்கள் 20லேருந்து 30 ரன்னுக்குள்ளே தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஆப்போனன்ட் டீமோட பவுலிங் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக விக்கெட்டை தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வெனியூவில் ஒரு 34 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் ஒரு 20 to 30 ரன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிளேயிங் 11ல் இருந்தார் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்தார்னா சாம்சனுக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஏன்னா சஞ்சு வந்து செகண்ட் பேட்டிங் டார்கெட்டை வந்து இது பண்ணுறதுல ரொம்ப குறிப்பாக இருப்பார். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் வந்து சஞ்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆடி இருக்காரு பாருங்கள், 45 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு, இந்த வெனியூவில் 38. ஸோ சஞ்சு சாம்சனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜோசியம் சொல்லலை. அண்ட் இந்த ஸ்டாட்ஸை பாருங்கள், அவர் ஜிடி கூட 45 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. 7 மேட்ச் ஆடி, ஒரு மேட்ச் ஆடி 45 வச்சா கூட நம்ம நம்ப வேண்டாம். 7 மேட்ச் ஆடி 45. இந்த வெனியூலையும் 28 மேட்ச் ஆடி 38 ஆவரேஜுங்கிறது உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ பிளேயிங் 11ல் இருந்தார்னா அதுவும் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் எடுங்க. ரியன் பராக் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறார். குறிப்பாக ரியன் பராக் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, செகண்ட் பேட்டிங்கில் நிறைய சிங்கிள் டிஜிட்டில் போவார். 4, 8 அந்த மாதிரிலாம் நிறைய சிங்கிள் டிஜிட்டில் 22மே கொஞ்சம் லோ ஸ்கோர் தான். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ரியன் பராக்கிட்ட. ஏன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஆடுவார். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரியன் பராக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் ஜிடிக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு 21 அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கிறார். ஆனால் இந்த வெனியூவில் 39 அப்படிங்கிற சூப்பரான ஆவரேஜ் வச்சுருக்கிறார். ஸோ ரியன் பராக்கை உங்களுடைய டீமில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நித்திஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஆடலைங்க நான் சொல்லுவேன். இந்த சீசனில் நம்ம கூட ஆனார், சிஎஸ்கே கூட ஒரு ஃபார்முக்கு வந்தார், அப்புறம் ஃபுல்லாக அவுட் ஆகி போனார். அப்புறம் டிசி கூட ஒரு 51, அடுத்து ஆர்சிபி கூட ஒரு 28. ஒருவேளை நீங்கள் கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்தால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ராணா வந்து இந்த ஐபிஎல் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக்கில் எல்லாமே செகண்ட் பேட்டிங் வரும்போது கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. குறையாமல் நீங்கள் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 25லேருந்து 35 ரன் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தார் அப்படின்னா நிறைய மேட்ச் வந்து ஒரு 15லேருந்து 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகி போயிருக்கிறாரு. அதனால் நித்திஷ் ராணா செகண்ட் பேட்டிங் வந்தால் இம்பார்ட்டன்ட். ஆப்போனண்ட் டீம் கிட்ட ரொம்ப பெருசு ஆடலை, வெறும் 13 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூவில் 47 வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆப்போனண்ட் கூட ரொம்ப வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ரஷித் கான்லாம் சொல்லி வச்ச மாதிரி இவரை தூக்கி விட்டுருவார் அந்த இதில் வந்தார்னா. ஜூரல் நான் சொன்னேன், லாஸ்ட் மேட்ச்சே சொன்னோம், நல்ல ஒரு ட்ரம் கார்டு, லோ பெர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல பிளேயர் சொன்னோம். அதுபோல் 47 ரன் அடித்தார். ஸ்மால் லீக்கில் வின் பண்ணுறதுக்கு ஜூரல் ஒரு பெரிய காரணமாக இருந்தார் ஆர்சிபி கூட விளையாண்ட மேட்ச்சில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெனியூவில் பாருங்கள் 21 ஆவரேஜ். அண்ட் ஹெட்டுலேயும் 10 தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஜிடி கூட ஒரு மேட்ச்சுக்கு 10 ரன் தாங்க அடிக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம ஜூரலை இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் சாய் கிஷோர் மாதிரியான நல்ல பவுலிங் பண்ணக்கூடிய இந்த சீசனில் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஜூரலை ட்ரை பண்ணணும். ஒருவேளை ஜூரல் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பேட்டிங் செகண்ட் வந்தார் அப்படின்னா, ஆர்ஆர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் ஜூரலை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்து ஹெட்மேயர் ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லா ஆனார். ஒன்று எஸ்ஆர்ஹெச் கூட, இன்னொன்று கூட ஜிடி கூட விளையாண்ட மேட்ச் கூட பெருசாக இம்பாக்ட் அந்த மேட்ச் எதுவும் பண்ண முடியாது, தோற்று போகிற மேட்ச் தான் அடித்தார். மீதி எல்லா மேட்சுமே ஹெட்மேயர் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. ஒரு 9 மேட்ச்சில் 2 மேட்ச் மட்டும் தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நான் சொல்லுவேன். இப்போது 10 மேட்ச் ஆடினாரா 3 மேட்ச் நல்ல ரிசல்ட் வரும், அதுதான் ஹெட்மேயர். அண்ட் ஆப்போனண்ட் டீம் கிட்ட பாருங்களேன், அவர் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கிறாரு. 7 மேட்ச்சில் 172 ரன், 34 ரன். ஸோ ஜிடி கூட அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹெட்மேயரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெனியூலையும் 15 தான் ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. குறிப்பாக ஹெட்மேயர் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். ஏன்னா இந்த பாருங்கள், அவர் அடித்த 2 மேட்சுமே இதுதான், இந்த ஐபிஎல்னு கிடையாது,
இதுக்கு முன்னாடி நடந்த போன வருஷம் ஐபிஎல் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் செகண்ட் பேட்டிங்கும் போது கொஞ்சம் நல்லா ஆடுவார். சுபம் துபே பெருசாக இம்பேக்ட் சப்பாக வர்றாரா இல்லையான்னு தெரில, அந்த லெவலுக்கு நீங்கள் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை இம்பேக்ட் சப் பிளேயருக்கு. அண்ட் வனிடு ஹசரன்கா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய டீமில் இருக்கணும். அதுதான் வனிடு ஹசரன்கா. மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் வந்து கேரண்டி. ஒரு விக்கெட் எடுத்தாலே இப்போலாம் 40 பாயிண்ட் கிடச்சிரும் நமக்கு. அதனால் ஒரு பிளேயர் வந்து 30 ரன் அடிக்கணும். ஒரு 30 to 35 ரன் வந்து அடித்தா தான் 40 பாயிண்ட் வரும். அது போக ஹசரன்காவுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பும் இருக்குது, பெருசாக கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை 6 டாப் ஆர்டர்ஸ்லாம் டப்புன்னு அவுட் ஆகி போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 15 ரன் அடித்து கொடுத்தா கூட அது இம்பேக்டாக இருக்கும். அதனால் வனிடு ஹசரன்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்கலாம் செகண்ட் தானே ப்ரோ 4 விக்கெட்லாம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு. அதை பார்க்கக்கூடாது, ஆவரேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் 3 மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு, அதுதான் முக்கியம். அது போக இதுக்கு முன்னாடி நடந்த இந்த துபாயில் ஒரு கிரிக்கெட் விளாண்டாங்க ஹசரன்கா, அந்த ஏதோ இதெல்லாம் விளாண்டாங்க. இப்போ இந்த டிசி கப் அடித்தாங்களா அந்த இது மேட்ச், இப்போது வனிடு வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போதுலாம் வச்சு செஞ்சுருக்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் கண்டிப்பாக. அண்ட் ஆப்போனண்ட் டீம்கிட்டையும் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூவிலும் 2க்கு 2. ஸோ நீங்கள் குறையாமல் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஹசரன்கா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, நல்லாவே விக்கெட் எடுப்பார். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்ச்சரை. ஏன்னா அந்த நியூ பால் அப்படிங்கிறது அவருக்குலாம் நல்ல ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி பவுல் பண்ணாருன்னா ஆர்ச்சர் 1லேருந்து 2 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுப்பாரு. ஜிடி கூடயும் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்துட்டார். இந்த வெனியூவிலையும் 13 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் தைரியமாக ஆர்ச்சர்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அது போக 4 ஓவரும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். இனிஷியலில் 2 ஓவர் இல்லை 3 ஓவர், டெத்தில் 1 ஓவர். அண்ட் தீக்ஷானா பிளேயிங் லெவனில் இருப்பாரா இல்லையான்னு தெரில. ஏன்னா ஃபருக்கியா இவரான்னு பார்த்தீங்கன்னா யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. தீக்ஷானாவும் ஆல்மோஸ்ட் அவருடைய ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நல்லாவே பவுல் பண்ணுவார். பட் தீக்ஷானா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல தான் ஃபஸ்ட்டு நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம போன வருஷம்லாம் பார்த்தோம்னாலும் சரி, நம்ம ஸ்ரீலங்கா நியூசிலாந்து டூர் பார்த்தாலும் சரி, போத் இன்னிங்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் 1 விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுல் பண்ணாலும் 1 விக்கெட் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருவார். அதனால் நீங்கள் மினிமம் 1 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக. ஆப்போனண்ட் டீம் கூட பாருங்கள் 4 மேட்ச்சில் 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூவில் 1 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். அதனால தான் ஃபருக்கி எடுத்துகிட்டு வரக்கான வாய்ப்பு இருக்கும். சந்தீப் சர்மாவால் தான் அவங்க டீம் வந்து லாஸ்ட் 2 மேட்சுமே தோற்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்துல் சமாடு கடைசி ஓவரை பிடிச்சி அடிச்சு விட்டார். அதே போல் ஆர்சிபி கூட விளையாடும்போது பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அடித்தார் நினைக்கிறேன். ஸோ அதனாலே வந்து 19-20 ரன் லாஸ்ட் ஓவர் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் சந்தீப் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். காரணம் என்ன? 1 விக்கெட் கன்ஃபார்ம். காரணம் என்னென்னா டெத்தில் அட்டாக் பண்ணுவார். அப்போது 1 விக்கெட், அவர் பால் வந்து 30-40 ரன் போனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை 1 விக்கெட் கிடச்சா 30 பாயிண்ட். ஒரு எக்கனாமி ரன் ரேட்டில் -2 ஆனால் கூட 28 பாயிண்ட் இருக்குது. அதுவே போல்ட் ஆக்கினார்னா 36 பாயிண்ட் ஆகி போயிடும். அதனால் சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்போனண்ட் டீம் கூடயும் பாருங்கள் 4 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூவிலையும் 11 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. தேஷ்பாண்டே நல்ல பவுலிங், விக்கெட் டேக்கிங் பவுலர் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த சீசனில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். 3-4 மேட்சாக அவர் எதுவுமே பண்ணல. மொத்தம் 9 மேட்ச்சில் மினிமம் விக்கெட் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ 8 மேட்ச் விளாண்டுருக்காரு, அதில் 4 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, 4 மேட்ச் விக்கெட் எடுக்கல. அண்ட் ஆப்போனண்ட் டீம் கூட 6 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூலையும் 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஃபருக்கி பெருசாக பவுலிங் பண்ணல. பட் ஃபருக்கியும் வந்து அந்த நல்ல ஆப்கானிஸ்தான் வரும்போது நல்லா பவுல் பண்ணுறாரு. நம்ம ராஜஸ்தான் வரும்போது பெருசாக பவுலிங் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணனாலும் டீமில் எடுத்து வைங்க. கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்னு எதிர்பாராத விதமாக எடுத்தால் அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் லீக் டீமுக்கு வருவோம். ஸ்மால் லீக் டீம் க்ரியேட் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து சாய் சுதர்சனு, சுக்மன் கில்லு, பட்லர் இந்த 3 பேரையும் தவிர்த்துட்டு நீங்கள் ஸ்மால் லீக் டீம் போடணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சாய் சுதர்சனை எடுத்துகிட்டு போய் சாய் சுதர்சன் 100 ரன் அடித்தாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பில்லை. ஏன்னா எல்லாருமே எடுத்திருப்பாங்க. அதுவே நீங்கள் சாயை எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் தோத்துட்டீங்க. அவன் அடிச்சிட்டானா நீங்கள் தோத்துட்டீங்க, அவ்வளோதான். நிறைய பெரிய பெரிய டீம்ஸ் கொடுக்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாய் சுதர்சனை போய் ட்ராப் பண்ணுறாங்க. அது என்ன லாஜிக்குன்னே தெரில. கில்லை ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம் கில்லு வந்து சில மேட்ச் 4 ரன் டக் அவுட்டில் போகிறாரு, போட்டு ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இல்லை ஒரு 3 மெம்பர் 4 மெம்பர் லீக் போட்டிங்க அப்படின்னா கில்லை எடுக்காமல் எவனுமே வரமாட்டான்.
பட்லரை எடுக்காமல் எவனுமே வர மாட்டான். ஸோ ஸ்மால் லீக்கில் தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இல்லாமல் டீம் கண்டிப்பாக ஸ்மால் லீக் செட் பண்ணாதீங்க. ஸோ இந்த 5 பேருமே ரொம்ப 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 முக்கியமான பிளேயர்ஸாக நான் பார்க்குறேன். அதே போல் இங்கே ஜாய்ஸ்வலி, ஹசரன்கா, ஆர்ச்சரு, ரியன் பராக் இந்த 4 பேரையுமே நீங்கள் ஆர்ஆர் சைட்லேருந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 9 பிளேயர் ஆச்சு. நம்ம 10வது பிளேயராக யாரை ட்ரை பண்ணலாம்? இன்றைக்கி சஞ்சு சாம்சன் வந்தால் நீங்கள் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணலாம். இல்லை 10வது பிளேயராக சந்தீப் சர்மாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை 10வது பிளேயராக தேஷ்பாண்டே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அந்த 10வது பிளேயரில் ஆர்ஆர்லேருந்து ஒருத்தர் எடுக்கலாம். யார்? சஞ்சு சாம்சன். விளாண்டா சஞ்சுவே எடுங்க. இல்லை அப்படின்னா சந்தீப் சர்மா மினிமம் ஒரு விக்கெட்னு அலட்சியமாக பார்க்காதீங்க. ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 4 பாயிண்ட். ஸோ இதிலே ஒரு 34 பாயிண்ட் ஆச்சு. அந்த ஒரு விக்கெட்டும் அவன் போல்ட் ஆக்கிட்டான் அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 42 பாயிண்ட் ஆச்சு. ஸோ 42 பாயிண்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய பாயிண்ட்டுங்கிறது ஒரு பேட்ஸ்மேன் வந்து விளாடும் போது தான் அவங்களுக்கு தெரியும். அவன் கஷ்டப்பட்டு 30-35 ரன் அடித்தா தான் இது வரும். ஸோ அதனால் ஒரு விக்கெட்டை வந்து அலட்சியமாக பார்க்காதீங்க. சந்தீப் சர்மாக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ரஷித் கானை எடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாய் கிஷோரை எடுக்கணும். உங்களுடைய விருப்பம். சாய் கிஷோருக்கான ஆப்ஷனுங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஓப்பனிங்கில் ஜாய்ஸ்வால் இருக்கார். அதுவும் சஞ்சுலாம் வராமல் சூரியவன்சி தான் வந்தார்னா நீங்கள் கண்டிப்பாக ரஷித் கானுக்கே போயிருங்க. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்துருவாங்க, நிதிஷ் ராணா, ஹெட்மேயர்னு வந்துருவாங்க. அதனால் ரஷித் கானையே 6வது பிளேயராக யூஸ் பண்ணிக்கோங்க. சஞ்சு மாதிரியான பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாய் கிஷோருக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்குமானது. இன்றைக்கி லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸை நான் பார்க்குறது வந்து ரூதர்ஃபோர்டு, ஹெட்மேயர், சந்தீப் சர்மா, சாய் கிஷோர் இந்த 4 பேருமே இன்றைக்கி மேட்ச்சில் உங்களுடைய செலக்டடு பெர்சன்டேஜில் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 15லேருந்து 25% தான் உங்கள் ஆப்போனண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரூதர்ஃபோர்டு நல்ல ஆப்ஷன் தான். அதுவும் குறிப்பாக நான் சொன்னேன்ல, செகண்ட் பேட்டிங் வந்தால் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹெட்மேயர் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்தால் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற மாதிரி வந்தால் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாய் கிஷோர் எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி வந்தால் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் டாஸை பொறுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோ பர்சன்டேஜில். ஒருவேளை இன்றைக்கி வந்து ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்தால் சரி ரூதர்ஃபோர்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எடுக்க தேவையில்லை. அப்போது ஹெட்மேயர் வந்து செகண்ட் பேட்டிங் வருவார், அப்போது ஹெட்மேயருக்கு எடுங்க. ஸோ இந்த காம்பினேஷனை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 4 பிளேயரில் நான் வந்து 4க்கு 4மே உங்களுக்கு அவங்க ஹிட் ஆவாங்கன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் 4க்கு 2 பிளேயர் ஹிட் ஆனால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆசை. அண்ட் இன்றைக்கி ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம்? கண்ணை மூடிட்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. சாய் சுதர்சன், கில்லு, பட்லர், ஜாய்ஸ்வால் இந்த 4 பேர் தான் மோஸ்ட்டாக உங்கள் ஆப்போனண்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்களும் சேஃபாக போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 4 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஏன்னா சாய் சுதர்சன், கில்லுலாம் நல்லாவே ஆடுறாங்க. அண்ட் பட்லரும் நல்லா ஆடுறாரு. ஜாய்ஸ்வாலும் லாஸ்ட் 4 மேட்சை நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. இந்த வெனியூவிலும் நல்லா ஆடி இருக்கிறாரு. குறிப்பாக பட்லரும் இந்த வெனியூவில் பொழந்து கட்டியிருக்கிறார். கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறவங்க வந்து ஒரு 3 பிளேயர் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறேன். பிரசித் கிருஷ்ணா, ரஷித் கான், தேஷ்பாண்டே இந்த 3 பேரையும் நீங்கள் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேபி அவங்க வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஒருவேளை பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் எடுத்தால் கூட 80 பாயிண்ட் ப்ளஸ் போயிடுவார். ரஷித் கானுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் வாய்ப்பு கிடச்சா டப்புன்னு ஒரு 2 6 அடித்தா கூட எவ்வளோ ஃபேண்டசி பாயிண்ட் வரும்? 24 பாயிண்ட்டு 2 6 அடித்து இது பண்ணான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுட்டு கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.